தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள்கிட்ட 2ஆம் கட்ட விசாரணை நடந்து முடிஞ்சிருக்கு. சிபிஐ நடத்தி முடிச்சிருக்காங்க நேற்று. ஸோ குற்றப்பத்திரிகையில் அவரோட பேர்லாம் இருக்கு அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. நேற்று அவரை கைது பண்ண போறாங்க சிபிஐ அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் பரவுச்சு. அப்புறம் அதெல்லாம் இல்லை அப்படின்னு மறுத்தாங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க சிபிஐனுடைய விசாரணை? விஜய் அவர்கள் சோகமாக வெளிவந்துறாரு. எப்படி பாக்குறீங்க இந்த போக்கை? அதான் இப்போ டிவிகே விஜய் 2 பேருமே பார்த்தோம்னா அவங்க சக்தியை மீறின பிரச்சனைய தலையில் எடுத்து போட்டிருக்காங்க. இது அவங்க சக்தியை மீறின ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. இதை ஹேண்டில் பண்றதுக்கான கெப்பாசிட்டி அந்த கட்சிக்கும் கிடையாது, கட்சி தலைமைக்கும் கிடையாது. ஸோ இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனைய விலைக்கு வாங்கி வச்சிருக்காங்க. நமக்கு தெரியல விஜய் அவர்கள் ஜெயிலுக்கு போவாரா மாட்டாரா, குற்றப்பத்திரிகை இன்னும் அவங்க வெளியிடலை. ஸோ சார்ஜ் ஷீட் வெளில வரும்போது தான் நமக்கு தெரியும் எக்ஸாக்டா சிச்சுவேஷன் என்ன அப்படின்ற விஷயம். இப்போதைக்கு நமக்கு எதுவும் தெரில. ஆனால் நான் ஆபத்தான ஒரு விஷயமா நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போ விஜயோட ரசிகர்களும் சரி, விஜயோட ஆதரவாளர்களும் சரி, எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க. போலீஸ்காரங்க வேலையை சரியா பண்ணல, நாங்கள் கேட்ட விஷயங்கள்லாம் செஞ்சு தரல, அதனால நடந்தது. எங்களுக்கும் இதுக்கும் பிரச்சனையே கிடையாது, எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமா பார்க்குறேன். ஏன்னா இப்போ 41 பேர் இறந்துருக்காங்க. ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றீங்க, அதுல 41 பேர் இறக்குறாங்க. இது நடக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம நாளைக்கு இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட்டாதான் இந்த மாதிரியான விஷயங்கள் நாளைக்கு நடக்காது. ஸோ சரியான ஆக்ஷன் எடுக்கலாம். என்ன ஆகும்? ரைட், என்ன அசம்பாவிதம் நடந்தாலும் நம்ம ஒன்றும் கவலைப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. அப்ப யாருக்கும் எந்த பயமும் இருக்காது. இந்த மாதிரியான தவறு பண்ணக்கூடியவங்க எம்பவர் ஆவாங்க. ஸோ அந்த வகையில நாளைக்கு ஒருத்தங்க இந்த மாதிரியான ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். நம்ம செய்யும் போது கவனமா செய்யணும், எந்த தப்பும் அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது. அப்படி நடந்தா கடுமையான தண்டனையை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கவனமா பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு பார்த்தோம்னா ரொம்ப கேஷுவலா பேசிட்டு திரியிறாங்க. ஏதோ அமெரிக்கால ஏதோ ஒரு கட்சி இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு குற்ற உணர்வு கூட உங்ககிட்ட இல்லை. நம்ம ஆர்கனைஸ் பண்ண ஈவெண்ட், நம்ம தலைவரை பார்க்க இறந்துருக்காங்க. அந்த பிரச்சனை நடக்கும்போது நமக்கு ஒன்றும் பண்ண முடியல, நம்ம எல்லாம் போய் ஓடி ஒளியிறோம். நம்மளோட இயலாமை இவ்வளோ மோசமா இருக்கு. அதெல்லாம் பத்தி உங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை. ஒரு மாசம் பதுங்கி இருக்காங்க, அதுக்கப்புறம் சைலண்டா வெளில வராங்க. வெளில இயல்பா அவங்க பண்ற விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பெரிய தப்பு நடக்கும்போது சம்பந்தப்பட்டவர்கள் ரொம்ப ஃப்ரீயா தப்பிச்சு போகும்போது அப்புறம் நாளைக்கு ஒரு பயம் இருக்காது. காஷியஸா கேர்ஃபுல்லா இதை அணுக மாட்டாங்க. இன்னைக்கு அரசியல்வாதிகள் ஏன் ரொம்ப கேர்லெஸ்ஸா ரொம்ப ஈஸியா அவங்க ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எதுவும் நடக்காது. இதுக்கு முன்னாடி ஊழல் செய்த அரசியல்வாதிகளும் பெருசா தண்டிக்கப்படலை, இன்னைக்கு ஊழல் செய்யக்கூடியவங்களும் தண்டிக்கப்பட மாட்டாங்க. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு, அதுலதான் அவங்க அந்த தவறை ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலை நம்ம ஏற்படுத்திடக்கூடாது. ஊழல்னா கூட பரவாயில்ல, பணம் நஷ்டமாகுது அரசுக்கும் மக்களுக்கும், இது உயிர் சேதம். அப்ப நமக்கு தெரியல தப்பு எங்க எக்ஸாக்டா நடந்திருக்கோ, தப்பு யாரால நடந்திருக்கோ அவங்கள கண்டிப்பா தண்டிக்கணும். அது இங்க 100% நடக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப டிவியில நான் பார்க்கும் போதும் சரி, யூடியூப்ல பார்க்கும் போதும் சரி, ஏதோ பெரிய அப்படியே ஒரு பெரிய அநியாயம் நடந்த மாதிரி, விஜய் பயங்கரமா டார்கெட் பண்ணப்பட்ட மாதிரி விஜய்க்காக நின்று போராடிட்டு இருக்காங்க மீடியாக்காரங்க, அப்புறம் விஜய் ஆதரவாளர்கள். இவங்கெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காகவும் விஜய் ஒரு நாள் கூட வெளில வந்தது கிடையாது, ஒரு போராட்டம் பண்ணது கிடையாது, ஒண்ணுமே பண்ணது கிடையாது. மக்கள் பிரச்சனைக்காக எதுவுமே பேசுறது கிடையாது. ஸோ தமிழ்நாட்டில் ஒரு 8 கோடி மக்கள் இருக்காங்க. இந்த மக்களுக்காக விஜய் எதுவுமே பண்ணது கிடையாது. ஆனா இந்த விஜய்க்காக இவங்க எல்லாம், ஒரு தனி மனிதனுக்காக இவங்க எல்லாம் இவ்வளவு தூரத்துக்கு போராடிட்டு இருக்காங்க. அது எவ்வளவு அபத்தமானதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ இவங்கெல்லாம் விஜய் விக்டிம் ஆயிட்டாரு, பாதிக்கப்பட்டுட்டாரு. ஏதோ விஜய் 2 தடவை விசாரணைக்கு போனா அது என்னமோ பெரிய பெரிய ஒரு தவறு மாதிரி. 41 பேர் இறந்தது இவங்களுக்குலாம் ஒரு பிரச்சனையா தெரியல. விஜய் 2 தடவை டெல்லிக்கு போயிட்டு வர்றது பிரச்சனையா இருக்கு. அவர் என்ன பெரிய கடவுள்? அவர் யாரும் விசாரிக்க கூடாதா? அதுவும் பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு அரசியல் கட்சியோட தலைவராக இருந்து மக்களுக்காக எதுவும் பண்ணல, எந்த பிரச்சனைக்கும் வெளியே வரல. அப்படிப்பட்ட ஒருத்தர் ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டியிருக்கார் அப்படின்றதுக்காக இவங்க எல்லாம் கிடந்து அச்சா புச்சான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட அரசியல் செயல்பாடு விஜய்க்கு துதிப்பாடுவது தான்.
விஜய்க்கு ஆதரவா பேசுவதுதான். இவங்கனாலையும் மக்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, விஜயாலையும் மக்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, டிவிகேவாலையும் மக்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இது அபத்தமா இருக்குது. ஸோ இவங்களும் கொஞ்சம் யோசிக்கணும், நம்மளோட அரசியல் செயல்பாடு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். விஜய் உட்காந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கோம், அது அரசியலே கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், டிவியில உட்காந்து பேசுறோம், எதையாவது பண்றோம்னா என்ன பண்றோன்றத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஓகே, இப்போ விஜய் அவர்களுக்கு எந்த அரசியல் செயல்பாடும் கிடையாது. கரெக்டா அவங்க 1 மாசம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த ஈரோட்டில் தான் அவங்க கடைசியான ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க. அதன் பிறகு ஒரு மீட்டிங் போட்டாங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட 1 மாசம் ஆக போது எந்த விஷயத்துக்கும் அவங்க வெளியே வரல, மீட்டிங்கும் போடல, எதுவும் இல்லை. விஜய் அவர்கள் எங்கேயும் வராம அப்படியே இருக்காரு. அந்த டெல்லிக்கு மட்டும் போயிட்டு வந்தார் 2 தடவை. ஸோ இப்படி ஒரு பீக்கான ஒரு டைம், கட்சி ஆரம்பிச்சு முதல் சந்திக்க போற தேர்தல், தாவேகாவுடைய முதல் எலெக்ஷன் 2026. ஸோ இப்படி பீக்கான இருக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன்லயே விஜய் அவர்கள் இவ்வளவு லெத்தாஜிக்கா இருக்காரு. 1 மாசமா வெளியே வரல, மீட்டிங் போட்டு 1 மாசம் ஆகுது, ஆள் அட்ரஸே காணோம். ஸோ இப்படி இருக்கும்பொழுது இவரை ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மாற்றம் தரக்கூடிய ஒரு ஆளாக மக்கள் நம்புறாங்கன்னா அவங்களுடைய அறியாமையை நம்ம என்ன சொல்றது அப்படின்ற ஒரு கேள்விதான் நமக்கு ஏற்படுது. இல்லை அதான் மக்களுக்கு ஒண்ணு, நான் ஒரு ஆங்கிள் அதை பாசிட்டிவா பாக்குறேன். என்னன்னா, இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் மேல மக்களுக்கு பெரிய ஒரு அதிருப்தி இருக்கு. இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மேல பெரிய அதிருப்தி இருக்கிறனாலதான் ஒரு மாற்று அரசியல் வேணும்ன்ற எண்ணம் இருக்கு. ஸோ ஏதோ ஒரு மாற்று வந்ததுன்னா போதும் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஸோ இப்ப மாற்று எனக்கு வேணும் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா எது கரெக்டான மாற்றுன்றத கரெக்டா ஜட்ஜ் பண்ண தெரியல. யாரு மாற்றுன்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறது. இப்போ இது மாற்று, இவங்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இவங்க கிட்ட இருந்து சில பாடங்களை கத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, அதை வச்சுதானே ஒரு மாற்றம் அவங்க தேர்ந்தெடுக்கணும். அப்படி தேர்ந்தெடுக்க மாதிரி தெரியலையே அவங்க, இங்க இருந்து எந்த பாடத்தையும் கத்துக்கிற மாதிரி தெரியலையே அவங்க. இப்ப மாற்றுன்றது ஒரு தியரிட்டிக்கல் கான்செப்ட் கிடையாது. நம்ம சயின்டிஸ்ட் மாதிரி தியரிட்டிக்கலா இந்தந்த பிரச்சனைகள் இந்த கட்சியில இருக்கு, இதுக்கு மாற்றா இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்குன்னு இப்ப நம்ம அனலைஸ் பண்றோம்ல. ஒரு மாற்றுனா என்ன பேசணும், இந்த மாதிரியான அரசியலை முன்வைக்கணும். சாதாரண சாமானிய மக்கள் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு நாளும் பொருளாதார ரீதியான பிரச்சனை இருக்கும், சொசைட்டில வேற பிரச்சனைகள் இருக்கும், பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இதெல்லாம் பத்தி தான் அவங்க யோசிப்பாங்க. அவங்க உட்கார்ந்துட்டு ஒரு உண்மையான மாற்று அரசியல் பேசக்கூடிய கட்சி என்ன சித்தாந்தத்தை பேசணும், என்ன மாதிரி ஸ்டைல்ல பேசணும், பொருளாதார கொள்கைகள் எப்படி இருக்கணும், அந்த ஆங்கிள் இருந்து அவங்க யோசிக்க மாட்டாங்க. சோ திராவிட கட்சிகள் வேண்டான்னு சொல்லி ஒரு கூட்டம் இன்னைக்கு வெளியே வந்திருக்காங்க. அந்த மாற்றம் நடப்பதற்கு இந்த லாஸ்ட் ஒரு 15 years ஆயிருக்கு. குறிப்பா 2009க்கு அப்புறம் பார்த்தோம்னா மக்களுக்கு அந்த ஒரு கோபம் ஒரு குரூப்புக்கு வருது. அதுக்கப்புறம் அது பெருசாகிட்டே இருக்கு. இப்ப அந்த கூட்டம் பெருசாயாச்சு. ஒரு 20% மக்களுக்கு இன்னைக்கு திராவிட கட்சிகள் வேண்டான்னு குறைஞ்சபட்சம் சொல்றேன், அந்த பார்வை இருக்கு. இனி அரசியல் மயப்படணும் அடுத்தது. ரைட், ஃபர்ஸ்ட் நீங்க விஜய்கிட்ட ஏமாறுவீங்க. அப்படி ஏமாந்துதான் கொஞ்சம் கமல் கிட்ட, அப்புறம் விஜய் கிட்ட. ஆமா, கமல்கிட்ட சின்ன ஸ்கேல்ல, அப்புறம் விஜய் கிட்ட, அப்புறம் புரியும் ஓகே இதுதான் மாற்று கிடையாது அப்படின்றது. சோ பொலிட்டிசைஸ் ஆகிறது இருக்குல்ல, நீங்க அரசியல் மயப்படுறது இருக்குல்ல, அது ஒரு ப்ராசஸ். இப்ப நீங்க பர்சனலா எப்படி அரசியல் மயப்பட்டிருப்பீங்க, காலேஜ் படிக்கும் போது லைட்டா உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் கிடைச்சிருக்கும், அப்புறம் பொலிட்டிக்கல் ஆக்ஷன்ல ஈடுபடுறீங்க, அப்புறம் அரசியல்வாதிகள் எல்லாம் பாக்குறீங்க. இதெல்லாம் கன்சியூம் பண்ண உங்களோட பொலிட்டிக்கல் அந்த வியூ, அரசியல் பார்வை இவால்வ் ஆயிட்டே இருக்கு, நாளுக்கு நாள் பெட்டர் ஆயிட்டே இருக்கு. இண்டிவிஜுவல் இப்படி ஈஸியா ஆயிடலாம். ஆனா சொசைட்டின்னு வரும்போது மகாபிரபு மாதிரி ஆட்களும் இருப்பாங்க, அரசியல் புரிதல் இல்லாதவங்களும் இருப்பாங்க. ஸோ ஒரு சொசைட்டியை ஒட்டுமொத்தமா நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம கிளாஸ் எடுத்து மக்கள் திருந்த மாட்டாங்க. அவங்க அரசியல் செயல்பாட்டின் மூலமா விஜய், கமல் இவங்கெல்லாம் பண்றதெல்லாம் பார்க்கும்போது, மற்ற அரசியல் கட்சிகள் பண்றதை பார்க்கும்போது, இதெல்லாம் பார்த்து ஒவ்வொரு ஸ்டேஜா அவங்க டெவலப் ஆகி வருவாங்க. ஒரு வகையில பார்க்கும்போது இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களை பார்க்கும்போது எனக்கு சில நேரம் ஆச்சரியமா இருக்கும். நிறைய நேரங்கள்ல நம்ம சாதிச்ச விஷயங்களை நம்ம பார்த்து சந்தோஷப்படுறது கிடையாது. ஒண்ணுமே இல்லை நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். இப்ப நம்ம பர்சனல் லைஃப்லயும் அப்படிதானே, ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட பணமே இல்லை, என்ன என் கரியரே இல்லை, சரியில்லை, தொழிலையும் நான் பெருசா ஷைன் ஆகல. ஆனா ஒரு 5 years முன்னாடி நீங்க போய் பாத்தீங்கன்னா இதை விட மோசமா இருந்திருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நீங்க இன்னைய உங்களோட அச்சீவ்மெண்ட்டை நேத்தோட நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நல்லா வந்திருப்பீங்க. நம்ம சொசைட்டியும் நம்ம அப்படிதான் பார்க்கணும். எனக்கு நல்லா தெரியும், 15 years முன்னாடி தமிழ்நாட்டில் நீங்க ஈஸியா திராவிட கட்சிகளை விமர்சிச்சுலாம் பேசியிருக்க முடியாது. ஃபுல் கண்ட்ரோலோட இருந்தாங்க திராவிட கட்சிகள். ஜெயலலிதா அவர்கள், கருணாநிதி அவர்கள்லாம் இருக்கும்போது பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் புதுசா கிரியேட் பண்றதே ரொம்ப கஷ்டம். டிஎம்டிக்கெல்லாம் திராவிட கட்சி, திராவிடத்துக்கு மாற்று கிடையாது.
ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு திராவிடத்துக்கு மாற்றா புது கட்சிகள் வர ஆரம்பிக்குது. திராவிடத்தை சரமாரியா விமர்சிக்கிறாங்க, திராவிட சித்தாந்தவாதிகளை விமர்சிக்கிறாங்க, திராவிடத்தோட அடித்தளத்தையே ஆட்டம் காண வைக்கிறாங்க. திராவிடத்தை மீறி இன்னைக்கு நிறைய பேரால நம்ம சொசைட்டில மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஒரு சோசியல் மீடியால மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல திராவிடத்துக்கு எதிராக பேச முடியுது இன்னைக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழல் கிரியேட் ஆயிருக்கு. இதை நான் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பாக்குறேன். ஸோ இது ஸ்லோவா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. ஒரு குரூப் புதுசா இவால்வ் ஆகிட்டே இருக்காங்க. திராவிடம் வேண்டான்ற இடத்துக்கு ஒரு குரூப் வந்திருக்காங்க. ஆனா அடுத்து எங்க போலான்னு தெரியல, அவங்களுக்கு சிக்கல் இருக்கு. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமா அது ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பாக்குறேன். ஆனா நம்ம இதை பேசிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு நம்ம இதை பேசிக்கிட்டே இருந்தாதான் மக்களுக்கு அந்த நாளைக்கு இந்த இந்த நடிகர்கள் பண்ணக்கூடிய தவறுகள்லாம் இருக்குல்ல, தவறு பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா புரியும். நம்ம பேசுறத மட்டுமே வச்சு அவங்களுக்கு புரியாது. ஆனா இந்த நடிகர்களும் குழப்புவாங்கல்ல, சொதப்புவாங்கல்ல. கமல் ஏகப்பட்ட சொதப்பல்களை சொதப்புனாரு. அப்ப அவருக்கு ஓட் போட்டவங்களுக்கு சில புரிதல் ஏற்பட்டிருக்கும். ஆனா அவங்க ஒரு 3% தான். ஆனா விஜய் கிட்ட போய் ஒரு 10% மாட்டுறாங்கன்னு வச்சுப்போம். எல்லாம் அந்த சின்ன குழந்தைகள் மாதிரி தான். சின்ன ஒரு குழந்தைக்கு நம்ம சொன்னா புரியாது இல்ல, தொட்டா சுடும் அப்படின்னு சொன்னா புரியாது, தொட்டு பார்த்தா தான் தெரியும். ஸோ சொசைட்டியும் அப்படிதான், எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் கத்துப்பாங்க. அதனால இப்ப விஜய் ஒரு நல்ல பாடம் கத்து தருவார் தமிழ் சொசைட்டி. நிறைய பேர் இன்னும் திருத்துவார், நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு வருவார் அவர் பண்ணக்கூடிய தவறுகள் மூலமா. அதுக்கு அவர் பொலிட்டிக்கல் பண்ணணும்ல. ஆனா முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு மாசமா கம்முனே இருக்காரு. ஒரு பீக்ல இருக்கு டைம். இப்போ அந்த பொலிட்டிக் அப்படின்றது பீக்ல இருக்கு. 2026 எலெக்ஷன் அப்படின்னு ரொம்ப முக்கியமான எலெக்ஷன் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கட்சி ஆரம்பிச்சுட்டு கம்முன்னு கிடக்குது, கட்சி அப்படியே படுத்துட்டு கிடக்குது. என்ன எப்படி இதை நான் எப்பவுமே நண்பர்கள்லாம் சொல்லுவேன். இப்போ ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் டெவலப் ஆகுதுன்னா ஒரு எதிரி இருப்பான் அந்த பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டுக்கு. நான் என்ன சொல்லுவேன், எதிரியும் ஸ்ட்ராங்கா ஃபங்க்ஷன் பண்ணணும். ஒரு எதிரியால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் அந்த எதிரி பண்ணணும். அப்பதானே அவனை எதிர்க்கக்கூடிய நம்மளை ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணுவோம். எதிரி நல்லா ஸ்ட்ராங்கா செமையா ஃபங்க்ஷன் ஆகிறான், நம்மளும் ஃபுல் கெப்பாசிட்டியோட நம்மளும் ஒர்க் பண்ணுவோம். அவன் ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கிறான்னா அதை நம்ம கவுண்டர் பண்ணணும். அவன் ஒரு கூட்டத்தை கூட்டினானா அதை கவுண்டர் பண்றது நம்ம இன்னொரு கூட்டத்தை கூட்டணும். ஆனா அவன் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணும்போது அவனை எதிர்க்கக்கூடிய நம்மளும் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு மூவ்மெண்டா டெவலப் ஆகி வரும். அது தேவை. ஆனா இங்க அந்த சிக்கல் இருக்கு. விஜய் எடுத்துக்கிட்டோம்னா, விஜய் தாவைக்கு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க அரசியல் தப்பு ஓகே, ஆனா அவங்க இன்னும் பெட்டரா செயல்படலாம். அவங்க ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணி அவங்க செயல்படலாம். அன்பார்ச்சுனேட்லி அவங்களால இன்னும் நிறைய பண்ண முடியும். இப்ப நம்மளால ஈஸியா அவங்களை அமலப்படுத்த முடியுது. டேட்டாவை எடுத்து பார்த்தா மொத்தம் 10 ரூபா தான் வெளியே வந்திருக்காரு. இதெல்லாம் அவர் சரி பண்ணலாம். அவர் முடிஞ்ச அளவுக்கு அவரோட தவறான அரசியலா இருந்தாலும் அதுக்கு உட்பட்டு நல்லா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாருன்னா நமக்கே அவரை கவுண்டர் பண்றது கஷ்டமா இருந்திருக்கும். நம்ம வேலையை அவர் இன்னும் ஆக்கியிருக்கலாம். ஆனா அதெல்லாம் கூட அவங்க பண்ணல. ஏன்னா அவங்களை பொறுத்தல அந்த அளவுக்கு அதை பாக்குறாங்க. கமல்ஹாசன் எப்படி அரசியலை பார்த்தாரு, அது சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு பார்ட் டைம் டைவர்ஷன் தான். சும்மா வருவோம், நமக்கு ஏதோ ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க, டக்குன்னு பண்ணுவோம். இப்ப எம்பி ஆயாச்சு, 2-3 படங்கள் வாங்கியாச்சு. ஸோ ஒரு படத்தை அவங்க எப்படி டீல் பண்றாங்களோ அதே மாதிரி தான் ஒரு படத்துக்கு கூட அட் டைம்ல ஒரு 90 days கால் ஷீட், 45 days 50 days கால் ஷீட்னு கொடுப்பாங்க. இதுக்கு அந்த மாதிரி கூட கொடுக்கல. விஜய் எல்லாம் ரொம்ப ஹை பர்ஃபார்மிங் இண்டிவிஜுவல், ரொம்ப ஷார்ப்பான ஒரு டிரைவ் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல், ஹார்ட் ஒர்க்கஹாலிக்கும் ஆகல அந்த மாதிரியான கேரக்டர். அஜித்லாம் அப்பப்போ காணாம போவாரு. விஜய் அப்படிலாம் கிடையாது. இது மட்டும்தான் அவரோட லைஃப். அப்படி இருக்கும்போது ஒரு ஒர்க்கஹாலிக் கேரக்டர் அரசியலுக்கு அவரு மாசத்துக்கு 1 நாள் 2 நாள் தான் கொடுக்குறாருன்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அவ்வளவுதான். சினிமாவுக்கு அவர் அப்படி கொடுக்கல. சினிமா அவர் வீட்டுல சும்மா உட்காந்துருக்க மாட்டாரு விஜய். அவர் ஆக்டிவான ஒரு இண்டிவிஜுவல். அவரு பெர்ஃபார்மன்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம், டான்ஸுக்கு அவர் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கலாம், புது ஸ்கிரிப்ட்ஸ் அவர் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கலாம், அவர் ஃபைனலைஸ் பண்ண ஸ்கிரிப்டை ஃபைன் டியூன் பண்ணிட்டு இருக்கலாம். நிறைய வேலை அவர் பண்ணிட்டு இருப்பார். அந்த வேலையின் நடுவுல பொலிட்டிக்ஸுக்கு மாசத்துக்கு 1-2 நாள் தான். உனக்கு டைம் அவ்வளவுதான், கால் ஷீட் அவ்வளவுதான். இப்ப தேவையில்லாம அவருக்கு சிபிஐ பிரச்சனை எல்லாம் வந்தனால இப்ப 2 கால் ஷீட் மிஸ் ஆயிருக்கு அவருக்கு தேவையில்லாம. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப கேஷுவலா ரொம்ப சாதாரணமா அவங்க பொலிட்டிக்ஸ் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு பொலிட்டிக்ஸை பொறுத்தவரை மக்கள் இன்வால்வ் ஆயிருக்காங்க. தமிழ்நாட்டோட எதிர்காலம் இதை சார்ந்து இருக்கு. அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. எனக்கு வேற வேலை இருக்கு. நான் இதையும் ஒரு பிஸ்னஸா, ஒரு என்னோட தொழிலோட ஒரு எக்ஸ்டென்ஷனா பாக்குறேன். இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, பொலிட்டீஷியன்ஸும் சினிமாலையும் உள்ள இன்வால்வ் ஆயிருக்காங்க.
ஸோ அவங்களையும் அனுசரித்து நம்ம சில வேலைகள் பண்ண வேண்டியிருக்கு. அதை பண்ணுவோம். கமலா இருக்கலாம், ரஜினியா இருக்கலாம், விஜயா இருக்கலாம், அவங்களாம் அதான் பண்றாங்க. இன்ஃபேக்ட் ரஜினி அதில் புத்திசாலி. ரஜினி அவர்களை பொறுத்தளவுல ஒரு 25 இயர்ஸ் அவர் இந்த கேம் ஆடி இருக்காரு. இந்த வரேன் 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 வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் படால்னு ஒரு பல்ட்டி அடிச்சு அவரு எஸ்கேப் ஆயிட்டார். ஒரு சைட்ல போய் டக்குன்னு அவர் மாட்டல, ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து அவர் கடைசியில சிக்கல. இந்த நழுவி தப்பிச்சு ஓடுனது இருக்குல்ல, அது ஒரு இன்டெலிஜென்ஸ் தான், புத்திசாலித்தனம் தான். ஆனா விஜய் இன்னும் மோர் அக்ரெசிவ். அவரு செய்யறது எல்லாத்தையுமே வெற்றிகரமா பண்ணணும்னு நினைக்கிற ஒரு வின்னிங் ஆட்டிடியூட் இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஜெயிக்கணும் எல்லாத்துலேயும், அது நல்லது, அப்படிதான் இருக்கணும். ஆனா இது உங்க டொமைன் இல்லை, சினிமா உங்க டொமைன், இது உங்க டொமைன் இல்லை, அங்கதான் சிக்கல் வருது. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கூட்டணி காங்கிரஸ் வர்சஸ் திமுக அப்படின்னு போயிட்டு இருக்கு. டெல்லியில காங்கிரஸினுடைய முக்கிய தலைவர்கள், தமிழ்நாட்டினுடைய முக்கிய காங்கிரஸ் தலைவர்கள்லாம் போயிட்டு கூட்டம் போட்டு பேசிட்டு வந்திருக்காங்க. எல்லா முடிவையும் எங்களுடைய தலைமை தான் எடுக்கும் அப்படின்னு செல்வப்பிறந்தகை அவர்கள் சொல்லியிருக்காரு. முதல்ல வந்து திமுக காங்கிரஸ் ரொம்ப ஒற்றுமையா போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து எந்த முடிவாக இருந்தாலும் வில் டிசைட் அப்படின்னு மத்திய தலைமை வில் டிசைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க இந்த பிரச்சனை முடிகிற மாதிரி தெரியல. கனிமொழி கூட வந்து நாளைக்கோ நாளான்னைக்கோ வந்து ராகுல் அவர்களை மீட் பண்ண போறாங்க அப்படின்ற செய்தியும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ எப்படி பாக்குறீங்க இந்த இஷ்யூ? நடக்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது சீரியஸா இருக்கு பிரச்சனை. ரெண்டாவது தான் நீங்க சொன்ன மாதிரி இப்ப எல்லாம் தலைமை முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமையை தவிர மற்ற எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. தலைமை மட்டும் வாய் திறக்கல, மற்ற எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு மோதல் நடக்குதுன்னா ரெண்டு தரப்போட அப்ஜெக்டிவ் என்ன, ஏதாவது ஒன்று எதிர்பார்ப்பாங்கல்ல. ஏன்னா இவங்கெல்லாம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், சாதாரண சாமானியர்கள் போல அவுட்கம் என்னன்னு தெரியாம சண்டை போட்டு இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு அவுட்கம், ஒரு ரிசல்ட் எனக்கு இது வேணும்ன்ற எதிர்பார்ப்போட தான் சண்டை போடுவாங்க. ஸோ அப்போ திமுகவோட எதிர்பார்ப்பு இந்த மோதல் என்னவா இருக்கும்? ஒண்ணு, இந்த மோதலே இருக்கக்கூடாதுன்றது அவங்க எதிர்பார்ப்பா இருக்கும். ஏன்னா இப்ப எலெக்ஷன் வந்துட்டு இருக்கு. ரெண்டாவது, மோதல் வந்தாச்சு, எப்பாடுபட்டாவது காங்கிரஸ் பார்ட்டியை உள்ள கொண்டு வந்துடணும். ஏன்னா இந்த அலைன்ஸ்ல உள்ளதுலேயே முக்கியமான பார்ட்டி காங்கிரஸ் பார்ட்டி தான். திமுகவோட இந்த அரசியல் இருக்கு பாருங்க, பாஜக எதிர்ப்பு அரசியல், அதுக்கு வலு சேர்க்கிறதே காங்கிரஸ் பார்ட்டி தான். காங்கிரஸ் பார்ட்டி இல்லைன்னா திமுகவை யாரும் நம்ப மாட்டாங்க. திமுக ஒரு பாஜக எதிர்ப்பு கட்சின்னு நம்ப மாட்டாங்க யாரும். ஸோ அந்த வகையில் காங்கிரஸ் பார்ட்டிக்கு பெரிய ரோல் இருக்கு. மைனாரிட்டி ஓட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு காங்கிரஸ் பார்ட்டி ஒரு முக்கியமான கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸா இருப்பாங்க. ஈவன் முஸ்லீம் ஓட்ஸா இருக்கலாம், கிறிஸ்டின் ஓட்ஸா இருக்கலாம், எல்லாமே அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு காங்கிரஸ் பார்ட்டி முக்கியமான ஒரு கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸா இருப்பாங்க. ஸோ அந்த வகையில தேவை. இப்போ திமுக கிட்ட ஆஃபர் பண்றதுக்கு என்ன இருக்கு? கொஞ்சம் சீட்ஸ் கொடுக்கலாம், எக்ஸ்ட்ரா மேபி ஒரு 4-5 சீட்ஸ் கொடுக்கலாம், ஒரு 3 to 5 சீட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். அதையும் தாண்டி அதிகார பகிர்வை வேற கேட்குறாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம எதிர்பார்ப்பை மீறி திமுக இறங்கி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதிகார பகிர்வு வரைக்கும் இறங்கி வருவாங்களா நீங்க கேட்கலாம். நான் சொல்ல முடியாது, மேபி அது கூட இறங்கி வரலாம். ஏன்னா இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா காங்கிரஸ் பார்ட்டி திமுகவுக்கு தேவை. காங்கிரஸ் பார்ட்டி இல்லாம திமுக ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். திமுகவோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ப்ரையாரிட்டி இந்த எலெக்ஷன்ல எப்படியாவது ஜெயிக்கணும். ஏன்னா அதுக்காக தான் அவங்க ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணுன்றதுதான் திமுகவோட விருப்பமா இருக்கு. ஸோ அந்த வகையில அந்த அளவுக்கு இறங்கி போறதுக்கும் திமுக யோசிக்க மாட்டாங்க. ரைட். இப்ப காங்கிரஸ் பார்ட்டியோட எதிர்பார்ப்பு என்ன? முதல்ல காங்கிரஸ் பார்ட்டிக்கு திமுக மேல நிறைய சந்தேகங்கள் இருக்கு. சிம்பிளான விஷயம்னா அதுதான். ஸோ திமுக அந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற டவுட்ஸ் இருக்கு. ஸோ அப்ப முடிஞ்ச அளவுக்கு 26ல நம்ம திமுக கிட்ட இருந்து முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். எம்எல்ஏ சீட்ஸ் வேணுமா, நிறைய எம்எல்ஏ சீட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். நம்ம கட்சியை அடகு வச்சோ, நம்ம கட்சியை பலவீனப்படுத்தியோ திமுகவை நம்ம ஜெயிக்க வைக்க வேண்டாம். இதுக்கு முன்னாடி அப்படி பண்ணிருக்காங்க காங்கிரஸ் பார்ட்டி. 21 அப்படிதான் காங்கிரஸை பலவீனப்படுத்தி காங்கிரஸோட எக்ஸ்பென்ஸ்ல திமுகவுக்கு உதவி இருக்காங்க. இனி அப்படி பண்ண வேண்டாம். நம்ம ஒரு ஹெல்ப் பண்றோம்னா ஒரு ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு அவங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு லெவரேஜும் இருக்கு. ஏன்னா திமுகவுக்கு காங்கிரஸ் தேவை. காங்கிரஸ் இல்லாம திமுகவோட அந்த ஆன்டி பிஜேபி இமேஜை மெயின்டைன் பண்ண முடியாது. ரெண்டாவது நீங்க சொல்லலாம், இப்ப இந்த காங்கிரஸுக்கும் திமுக தேவைதானு சொல்லலாம். காங்கிரஸுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு என்ன, ஏற்கனவே ஒன்றும் பெருசா ஒன்றும் கட்சியெல்லாம் இங்கே கிடையாது. ஸோ காங்கிரஸுக்கு இழக்கிறதுக்கு பெருசா ஒன்றும் கிடையாது. அந்த வகையில காங்கிரஸ் இன்னும் கொஞ்சம் கூட அக்ரெசிவா ரிஸ்க் எடுக்கலாம். திமுகவோட 29ல வந்து திமுக போட்டு நெருக்கிடுவாங்கல்ல. இப்போ நீங்க இப்படி பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா 29ல அவங்க கொடுத்துருவாங்கல்ல பிரச்சனையை. அவங்களுக்கு அந்த நம்பிக்கை தான் இல்லைன்றனா.
காங்கிரஸுக்கு அந்த 29 குறித்த நம்பிக்கை இல்லாததால தான் காங்கிரஸ் பார்ட்டி 26ல பிரச்சனை கொடுக்குறாங்க. 29ல என்ன ஆகும்னு தெரியாது. ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் இருக்கு, அதை காங்கிரஸ் பார்ட்டி சென்ஸ் பண்ணியிருக்காங்க, அதனாலதான் அந்த சண்டையை போடுறாங்க. இல்லாட்டி காங்கிரஸ் பார்ட்டிக்கு திமுகவோட முட்டுவதற்கான எந்த தேவையுமே கிடையாது. இந்த அலையன்ஸ் ஏறக்குறைய 20+ இயர்ஸ் இருந்திருக்கு. இந்த அலையன்ஸ் இன்னைக்கு உடைக்க வேண்டிய 2004ல இருந்து 2004ல இருந்து அலையன்ஸ் இருக்கு. ஏறக்குறைய 20+ இயர்ஸ் இது ஓடிட்டு இருக்கு. நடுவுல ஒரு சின்ன கேப் வேணா இருந்திருக்கலாம், பட் இந்த அலையன்ஸ் ஒரு நாள் இருந்திருக்கு. இதை இன்னைக்கு காங்கிரஸ் பார்ட்டி உடைக்க வேண்டிய தேவையே அவங்களுக்கு கிடையாது. சோ இதை இன்னைக்கும் காங்கிரஸ் பார்ட்டிக்கு டிஎம்கே பக்காவா டெலிவர் பண்ணிருக்காங்க. அப்ப ஏன் இந்த இடத்துக்கு காங்கிரஸ் பார்ட்டி வராங்க? அவங்களுக்கு ஒன்றும் இந்த 26 ஒன்றும் பெரிய முக்கியமான எலெக்ஷன் எல்லாம் கிடையாது. காங்கிரஸ் பார்ட்டி எப்பவுமே அசம்பிளி எலெக்ஷன்ல விட்டு தான் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டா விட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல இடத்துக்கு போயிருக்காங்க அவங்க. ஸோ அவங்களோட டார்கெட் என்னைக்குமே லோக்சபா தான். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அசம்பிளிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு திமுக மேல நம்பிக்கை இல்லை. அது நேச்சுரலான ஒரு விஷயம் தான். 29 பாஜக பக்கம் இவங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறாங்க. பாஜகவும் இதுக்கு முன்னாடி திமுகவோட அலையன்ஸ் வச்சிருந்திருக்காங்க, திமுகவும் பாஜகவோட அலையன்ஸ் வச்சிருந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் சாத்தியமே இல்லாத விஷயம்லாம் சொல்ல முடியாது. பொலிட்டிக்ஸ்ல எதுவுமே சாத்தியம் இல்லைன்னா சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி காங்கிரஸும் திமுகவும் வெளித்தனமா முட்டிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன 2 பேரும் 20 இயர்ஸ்க்கு மேல அலையன்ஸ் வச்சிருக்காங்க. இப்ப ஒரு 40 இயர்ஸ் மேல அதை யோசிச்சிருக்க மாட்டாங்களே யாருமே. இந்திரா காந்தி இருக்கும்போது இப்படி இவ்வளவு நீளமான அலையன்ஸ் இருந்திருக்குன்னு யோசிச்சிருக்க மாட்டாங்க. இப்பதான் 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னால இருக்காங்க, காங்கிரஸும் திமுக. இப்பதானே உடையுது இதெல்லாம். ஸோ அதனால இன்னைக்கு இந்த தேவை வருதுனாலே நமக்கு அப்ப புரிஞ்சுக்கலாம் ஏதோ சிக்கல் இருக்கு உள்ளுக்குள்ள. அவங்களுக்கு திமுக மேல சில டவுட்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஃப்ரீயா திமுகவுக்கு சில விஷயங்கள் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அது நாளைக்கு ரிட்டர்ன்ஸ் வருமா அப்படின்ற கேள்விக்குறி அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால திமுகவுக்கு டேமேஜை முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஏற்படுத்துறாங்க. ஆனா திமுக என்ன ஆனாலும் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது செஞ்சு எடுத்து உள்ள கொண்டு வந்து அகாமடேட் பண்ணிடுவாங்க. ஆனா கொஞ்சம் நிறைய இழக்க வேண்டியிருக்கும் திமுக. அது குறிப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு சிக்கலும் கூட தான். ஏன்னா இப்ப ஸ்டாலின் அவர்களை பொறுத்தல உள்ள ஓவர் காஷியஸா இருக்காரு. ஓவர் காஷியஸா இருக்கனால எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணணும்னு பாக்குறாரு. யாரையும் விட்டுறக்கூடாது அப்படின்னு பாக்குறாரு. டிஎம்டிகேவை கூட முடிஞ்சா கொண்டு வந்துடலாம், ஓபிஎஸ் கூட முடிஞ்சா நம்ம கொண்டு வந்துடலாம், ராமதாஸ் கூட முடிஞ்சா கொண்டு வந்துடலாம், ஏதோ ஒரு வகையில எல்லாரையும் அகாமடேட் பண்ணணும்னு பாக்குறாரு. ஏன்னா எப்படியாவது எலெக்ஷன் ஜெயிச்சிடணும், எந்த வாய்ப்பையும் நம்ம விட்டுறக்கூடாது. இது ஓவர் காஷியஸா இருக்காரு. அவர் இந்த அளவுக்கு காஷியஸா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஓவர் காஷியஸா இருக்கு. ஸோ அப்படி இருந்தா என்ன ஆகும்? இப்ப காங்கிரஸ் அதிகமா கேட்கிறாங்க. காங்கிரஸுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்தாங்க. காங்கிரஸ் பார்ட்டி தான் ஒரு அலையன்ஸ்லேயே முக்கியம். ஸோ ஒரு சைடுல ஸ்டாலின் ஓவர் காஷியஸா இருக்காரு, இன்னொரு சைடுல காங்கிரஸ் பார்ட்டியும் உள்ள கொண்டு வரணும். அப்ப ஸ்டாலின் கையிலக்கூடிய ஆப்ஷன்ஸ் கம்மியாகும். ஏன்னா இப்ப காங்கிரஸ்க்கு நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 5-10 சீட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால நீங்க விருப்பப்படுற மாதிரி மற்ற கட்சிகளெல்லாம் உள்ள கொண்டு வர முடியாது, மற்ற கட்சிகளை நீங்க அகாமடேட் பண்ண முடியாது. ஸோ அது ஸ்டாலினுக்கு கொஞ்சம் நெருடல் ஏற்படுத்தும் நினைக்கிறேன். அவரோட ஆப்ஷன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணுது. ஏன்னா அவரு ஓவர் காஷியஸா இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல். ஸோ இந்த சிக்கல் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு. ஸோ இப்ப திமுகவுக்கு இது பெரிய சிக்கல் தான். காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஒன்றும் பெரிய சிக்கல் கிடையாது. காங்கிரஸ் பார்ட்டிக்கு அட்மோஸ்ட் ஒரு 15 எம்எல்ஏஸ் இழப்பு ஏற்படலாம். அதை ஒன்றும் ராகுல் காந்தி பெருசா நினைச்சு வருத்தப்பட மாட்டாரு. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பார்ட்டி இன்னொரு 10% வீக்காக நினைச்சு ஒன்றும் பெருசா வருத்தப்பட மாட்டாங்க. எவ்வளவோ பார்த்துட்டு அது என்ன நினைச்சு விட்டுருவாங்க. ஆனா திமுகவுக்கு அப்படி கிடையாது. இது திமுகவுக்கு ரொம்ப 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 முக்கியம். எலெக்ஷன்ல ஜெயிச்சே தீரணுன்ற வெறியில் இருக்காங்க அவங்க. திமுக தான் இறங்கி வரணும். இறங்கி வருவாங்க, கண்டிப்பா கொஞ்சம் இறங்கி வருவாங்க. ஆனா எந்த அளவுக்கு இறங்கி போவாங்கன்னு நமக்கு தெரியல. கண்டிப்பா சீட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. இப்பவே பரவாயில்ல சொல்லப்படுற விஷயம் என்னன்னா திமுக எக்ஸ்ட்ரா ஒரு 3-4 சீட்ஸ் கொடுக்க ரெடியா இருக்காங்கன்றாங்க. அதுக்கு மேலேயும் கொடுப்பாங்க. திமுக 3-4 கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு ஓப்பனா நியூஸ் வருதுன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஸ்குவீஸ் பண்ணி நீங்க வாங்கலாம். அது நெகோசியேஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தானே. இன்னும் செகண்ட் ஸ்டெப் இன்னும் ஒரு 6-7 கூட நீங்க போகலாம், எக்ஸ்ட்ரா ஒரு 6-7 சீட் கூட வாங்கலாம். ஆனா இதுல முக்கியமான கேள்விக்குறி என்னன்னா அதிகார பகிர்வு அப்படின்ற இடத்துக்கு திமுக வருவாங்களா? அந்த இடத்துக்கும் திமுக வந்துட்டாங்கன்னா ரைட் எந்த அளவுக்கு டெஸ்பரேட்டா இருக்காங்கன்றத நம்ம பாத்திரலாம். அது பார்ப்போம். அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா அண்ணா திமுக அந்த இடத்துக்கு வரணும், அது அவசியம் இல்லையா? அண்ணா திமுக ரொம்ப கஷ்டம் இல்லை அது எனக்கு தெரிஞ்சு. இன்ஃபேக்ட் அண்ணா திமுக வரலாம், அவங்களுக்கு ஒன்றும், ஏன்னா அவங்களுக்கு இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. கட்சியுமே வீக்கா இருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் ஃபர்ஸ்ட் என்ன யோசிச்சேன்னா அண்ணா திமுக அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சேன். ஆனா அண்ணா திமுக போல அந்த இடத்துக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி திமுக அதிகார பகிர்வு இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா அண்ணா திமுக அந்த இடத்துக்கு வர வேண்டியிருக்கும். ஓகே, அந்த ஒரு சிக்கல் இருக்கு.
அப்புறம் நிறைய கேள்வி இருக்கு, வேற நிறைய கேள்விகள் இதை எழுப்பும். ஓகே, அப்ப காங்கிரஸ் மட்டும் அதிகார பகிர்ந்து அப்புறம் மற்ற கட்சிகள்லாம் என்ன? எல்லாருக்கும் தான் இந்த சிக்கல்லாம் இருக்கு, அதெல்லாம் எப்படி டீல் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா திமுக ஓரளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பான கூட்டணி தான் வச்சிருக்காங்க. ஸோ காங்கிரஸுக்கு மட்டும் கொடுத்துட்டு மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, நமக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸும் இருக்கு. நான் என்ன சொல்லுவேன்னா, திமுகவுக்கு ரொம்ப டெஸ்பரட்டா காங்கிரஸ் தேவை. கரெக்டா முக்கியமான டைம்ல காங்கிரஸ் பார்ட்டி கழுத்துல கை வச்சிருக்காங்க இப்ப. ஸோ எப்படியாவது உள்ள கொண்டு வரணும். அதுக்கு கையில் இருக்கக்கூடிய எல்லா கார்ட்ஸையும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த போதை, கஞ்சா இது போன்ற விஷயங்களால இளைஞர்கள் பாடுபடக்கூடிய ஒரு சம்பவம். அதை ஒட்டி அவர்கள் வன்முறையில் ஈடுபடக்கூடியது, குறிப்பாக கொலை முயற்சி, கொலை சம்பவம் இது போன்ற விஷயங்கள்ல அவங்க ஈடுபடுறது. திருத்தணியில கூட வந்து திருவள்ளூர் பக்கத்துல ஒரு சம்பவம் நடந்திருந்தது. வடமாநில இளைஞரை அடிச்சிருந்தாங்க, வெட்டியிருந்தாங்க. அதை விட்டு இப்பொழுதுமே வந்து பேசணுமே, இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒருத்தரை வெட்டினாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல கூட ஒருத்தர் வெட்டி 20 வயசு இறந்து போனவருக்கு. இப்போ வேளச்சேரில கூட அப்படியான ஒரு சம்பவம் வந்து முந்தானேத்து இரவு நடந்திருக்கு. ஒரு டெலிவரி ஊழியரை 2 பேர் வெட்டுறாங்க. அது பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. 2 பேர் வெட்டக்கூடிய அந்த சிசிடிவியில் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் எடுக்கக்கூடிய ஃபுட்டேஜ் அது ரிலீஸ் ஆகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. முக்கியமான தலைவர்களாக அதை ஷேர் பண்ணி என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்ற விஷயங்கள்லாம் கேள்வியை எழுப்பியிருக்காங்க. ஒரு தலைநகரில் இப்படியான சம்பவம் நடக்குமா? அதுவும் குடியிருப்பு பகுதி அது. அந்த பகுதியில் வந்து பொதுமக்களா வந்து கள்ள தூக்கி அடிச்சு அவங்கள விரட்டுறாங்க அந்த இடத்துல இருந்து. ஸோ அப்படியான ஒரு அந்த அளவுக்கு பயம் இல்லாம அந்த சம்பவம் வந்து அங்க அரங்கேறுது. ஸோ எப்படி பாக்குறீங்க இந்த சம்பவம்லாம்? இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த தாக்கப்பட்ட யங்ஸ்டர், பாதிக்கப்பட்டவரோட வயசு பார்த்தோம்னா 23. அவர் ஒரு டெலிவரி பார்ட்னர். இந்த சம்பவத்துல ஈடுபட்டவங்களோட வயசு எல்லாமே பார்த்தோம்னா அரௌண்ட் 20 to 25. இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, 3-4 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்களோட வயசு எல்லாமே 25 கீழே. இன்னும் 2 பேர் அரெஸ்ட் பண்ணல. அவங்களோட ஏஜும் கம்மியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்குள்ள நடந்த சண்டையில வந்த விஷயம் தான். இப்ப நம்மளும் ஸ்கூல்ல படிச்சிருக்கோம், காலேஜ்ல படிச்சிருக்கோம். இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். 2 ஸ்டூடெண்ட்ஸ் நடுவில் பிரச்சனை வரும், 2 குரூப்புக்கு நடுவில் பிரச்சனை வரும், மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க. சில நேரங்களில் சீரியஸான கை கலப்புலாம் நடக்கும். ஆனா இங்க கத்தி எடுத்துட்டு போய் கொலை செய்யணுன்ற அளவுக்கு ஏன் அவங்களுக்கு போகுது அப்படின்னா, அங்க ட்ரக்ஸ் இன்வால்வ் ஆகுது. ட்ரக்ஸ் இன்வால்வ் ஆகும்போது ஒரு எக்ஸாஜரேட்டடான கோபம் வரும், எக்ஸாஜரேட்டடான அந்த தைரியம் வந்துடும், என்ன வேணாலும் பண்ணலான்ற தைரியம் வரும். இதெல்லாம் பார்த்தோம்னா அதுதான் கொடுக்குது. ஸோ இப்போ நம்ம சொசைட்டி எடுத்துக்கோங்க, ஒரு குழந்தை பிறகுது, ஒரு 20 years நம்ம தான் கவனிக்கிறோம். நம்ம அரசும் கவனிக்குது, ஃபேமிலியும் கவனிக்குது. அரசு என்ன மாதிரி கவனிக்குது? எஜுகேஷன் கொடுக்கறதா இருக்கலாம், வேற சலுகைகள்லாம் அரசு கிட்ட இருந்து வருது. நம்ம ஃபேமிலி வந்து நம்ம சைட்ல அந்த குழந்தைய டேக் ஓவர் பண்றது, டேக் ஓவர்னு சொல்றது அதோட தேவைகளெல்லாம் பூர்த்தி பண்றது ஃபேமிலி. ஒரு 22 years வரைக்கும் பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 40 years நம்ம சொசைட்டிக்கு அந்த நபர் வந்து கான்ட்ரிபியூட் பண்றாரு, ஃபேமிலிக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு, தமிழ் சொசைட்டியும் கான்ட்ரிபியூட் பண்ணுவார். ஆனா நடக்கக்கூடிய விஷயம் என்ன? 20 years ஆகும்போது சண்டையை போட்டு சாகுறாங்க. 22 வயசுல இன்னொருத்தனை கொல்றதுக்கு கத்தி எடுத்துட்டு போறாங்க. இது காட்டக்கூடிய விஷயம் என்ன? நம்மளோட ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் இங்க உடஞ்சிட்டு இருக்கு. முக்கியமா ஒருத்தன் இந்த மாதிரி லைஃபை தூக்கி போடுற இடத்துக்கு போறான்னா அவனுக்கு ஹோப் இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தன் 20 வயசுல அவன் கத்தியை தூக்கிட்டு ஒருத்தன் முன்னாடி ஓடிட்டு இருக்கான்னா அவனுக்கு ஹோப் இல்லை. இன்னைக்கு நல்லா ஐடி கம்பெனியில நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எம்ப்ளாயிஸ் பாக்குறோம், நல்லா காலேஜ்ல படிக்கிற பசங்க நிறைய பேர் பாக்குறோம். அவங்களாம் ஏன் நல்லா படிக்கிறாங்க, கத்தியெல்லாம் தூக்கிட்டு போல? அவங்க ஏன் பொறுப்பா இருக்காங்க? ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஹோப் இருக்கு. நம்ம படிச்சா நாளைக்கு இந்த இடத்துக்கு போகலாம், இதை செய்யலாம் அப்படின்ற ஹோப் இருக்கு. நம்ம சொசைட்டியை ஓரளவுக்கு சிஸ்டமேட்டிக்கா ஒரு ஒழுங்கோட வச்சிருக்கிறது இந்த ஹோப் தான். நாளைக்கு என்னோட எதிர்காலம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நாளைக்கு நான் கடவுள்கிட்ட போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நாளைக்கு நான் பரலோகம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் மனிதரை டிரைவ் பண்றது. இன்னைக்கெல்லாம் சென்னையில நீங்க எல்லாம் வந்து உட்காந்துருக்கோம், என்ன தலையெழுத்தா நமக்கு? சென்னையில ஒன்றும் பெரிய சொகுசான வாழ்க்கைலாம் கிடையாது. நம்ம எல்லாத்தையும் டிரைவ் பண்றது என்ன? ஒரு ஹோப். நாளைக்கு நம்ம இதுல தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஹோப். ஸோ ஒரு யங்ஸ்டர் 20 வயசுல அவன் இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஈடுபடுறான்னா அவன் என் லைஃபே போனாலும் பரவாயில்லன்ற இடத்துக்கு அவன் போறான்னா இதுதான் லைஃப்னு நினைக்கிறானோ? இப்படி பண்றதா ஒரு லைஃப்? ஹோப் இல்லை, கோபம். சின்ன வயசுல இருந்து நிறைய கோபங்கள் இருக்கு. வீட்டுல அவன் எதிர்பார்த்த விஷயங்கள்ல, அவன் படிச்சதுக்கு அப்புறம் எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைக்க மாட்டேங்குது. படிச்சதுக்கு அப்புறம் டெலிவரி பார்ட்னரா வேலை பார்க்கறான்.
இங்க இன்ஜினியரிங் படிச்சு நீங்க டெலிவரி பார்ட்னரா வேலை பார்க்குறீங்க. காலேஜ்ல இருக்கும்போது நிறைய கனவு கண்டிருப்பீங்க. ஆனா நீங்க வெளில வரும்போது அந்த கனவு எல்லாம் உடையுது. டிகிரி இருக்கு, ஸ்கில் இல்ல, பசங்க ஸ்கில் இல்ல. ஸோ உங்களை யூஸ் பண்ற அளவுக்கு இந்த சொசைட்டில கெப்பாசிட்டி இல்லை. இதெல்லாம் வரும்போது என்ன ஆகும்? விரக்தி வரும். ஒரு குறிப்பிட்ட ஒரு வர்க்கத்துக்கு நல்லா எல்லாம் இருக்கு. ஒரு டாப் ஒரு 30, 40, 50% குரூப்புக்கு எல்லாமே இருக்கு, எல்லாம் ஓரளவுக்கு நடக்குது. மீதி ஆட்கள் டெஸ்பரேட்டா இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க என்ன யோசிப்பாங்க? இப்போ நல்லா உங்களுக்கு ஒரு ஹோப் இருக்குன்னா, நான் நல்லா படிச்சு என்னோட ஒர்த்தை நான் ப்ரூவ் பண்ணணும், நல்லா படிச்சு இந்த வேலைக்கு போனேன்னா நான் அது என்னோட தகுதியை பெட்டர் ஆகும், நான் அப்படிதான் என்னோட கெப்பாசிட்டியை ப்ரூவ் பண்ண நினைப்பாங்க. அந்த ஹோப்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஒரு ரவுடியா என்னோட கெத்தை காட்டுவேன். எல்லாருக்குமே அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய ஆளா ஃபீல் பண்ணணும். அந்த உள்ளுக்குள்ள அந்த ஃபீலிங் தேவைப்படும். அது எப்படி கிடைக்குதுன்றதுதான் முக்கியம். கரெக்டான ரூட்ல போய் எனக்கு அந்த சக்சஸ் ஃபீலிங்கை பெற முடியலன்னா தவறான ரூட்ல போய் அதை பெற்றுவேன். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேரை பாக்குறோம், சின்ன பசங்க பேசும்போது ஏய் நான் பெரிய ரவுடி அப்படின்னு பேசுறாங்க. ஸோ அவங்க பவர்ஃபுல்லா ஃபீல் பண்றதுக்கு தவறான ரூட்ல போய் பவர்ஃபுல்லா ஃபீல் பண்றாங்க. அந்த ரூட்ல நீ போனா 2 வருஷத்துல காலி ஆயிடுவேன். உன 2 வருஷத்துல அடிச்சு காலி பண்ணிடுவாங்க. ஆனா இருந்தாலும் உனக்கு வேற ஆப்ஷன் இல்லை. கரெக்டான ரூட்ல போய் அந்த பவரை குளோரிய ருசிக்கிறத விட இது ஷார்ட்கட். நான் அப்படி போன என்ன 4 பேர் பார்த்து மதிப்பாங்க, நான் கெத்துன்னு என்ன சொல்லுவாங்க, அப்படி ஈஸியா ஷார்ட்கட்ல அந்த அந்த ஒரு பவர்ஃபுல் ஃபீலிங்கை ருசிச்சிடலாம்னு நீங்க பாக்குறீங்க. அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுது. ஸோ நம்ம ஒன்று ட்ரக் கல்ச்சர் இருக்கு, ரெண்டாவது யங்ஸ்டர்ஸோட ஃபியூச்சர் வந்து பெருசா இல்லை. நம்ம சொசைட்டினால யங்ஸ்டர்ஸுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணி தர முடியல. அதெல்லாம் இருக்கும்போது டெஸ்பரேஷன்ல அவங்க லைஃப் அவங்க டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சொசைட்டிக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி தர முடியலன்னா அது தன்னைத்தானே டிஸ்ட்ராய் பண்ணிடும். நம்மளால ஏன் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ண முடியல? நம்ம ஏற்கனவே பார்க்குறோம். நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? 3000 ரூபா காசு கொடுக்குறது, 1500 ரூபா ஃப்ரீயாக கொடுக்குறது, ஃப்ரீ பஸ்ஸு, ஃப்ரீ லேப்டாப்பு, ஃப்ரீ ஸ்கூட்டர்ஸ் கொடுக்க போறோம்னு ஏடிஎம்கே ப்ராமிஸ் பண்றாங்க. 2 கட்சிகளும் இதை தான் பண்றாங்க. இந்த 2 கட்சிகளும் இந்த மாதிரியான தேவையில்லாத வேலைகள்லாம் பார்த்தாங்கன்னா நீங்க ஃபியூச்சருக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஃபியூச்சருக்கு நீங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலன்னா உங்க எதிர்காலம் என்ன ஆகும்? தமிழ்நாட்டோட எதிர்காலம் தான் இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் இந்த வெட்டிட்டு செத்துட்டு இருக்காங்க பாருங்க, இவங்க தான் தமிழ்நாட்டோட எதிர்காலம். தமிழ்நாட்டோட எதிர்காலம் தன்னைத்தானே டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அரசு அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யலைன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அப்புறம் நம்ம ட்ரக்ஸோட புழக்கத்தையும் ஸ்டாப் பண்றது கிடையாது. ஏன்னா இங்க அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு அது வழியா லாபங்கள் நிறைய வரும். சும்மாலாம் வித்துற முடியாது ட்ரக்ஸ் எல்லாம். மதுவாலையும் பெரிய லாபம் இருக்குல்ல, மதுவாலையும் சீரடி இருக்குல்ல. முதல்ல மதுல இருந்தா ஸ்டார்ட் பண்றாங்க. மதுல இருந்தா ஸ்டார்ட் பண்றாங்க. மது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அவனுக்கு என்னடா சாதாரண ஆட்கள்லாம் மது அடிக்கிறானுங்க, அப்ப மது குடிக்கிறாங்க. நம்ம மிகப்பெரிய ஆட்கள், நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அங்க போறதே 18 வயசுல. ஆமா, 18 வயசுல. அப்ப 14, 15லயே ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க மதுபானங்கள். இப்ப இப்போ திருவள்ளூர்ல நடந்த அந்த இன்சிடென்ட் இருக்கு இல்லையா, சோ அதுல கூட வந்து சிறார்கள் இருந்தாங்க. சிறார்களை வந்து ஒரு சிறாரை ரிலீஸும் பண்ணிட்டாங்க, அறிவுரை சொல்லி ரிலீஸும் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ சிறார் ஒரு 17, 16 வயசுல வந்து அவன் கஞ்சா அடிச்சுட்டு ஒருத்தனை போய் வெட்டுறான் அப்படின்னா அவன் எப்போ அதை தொடங்கியிருப்பான், எப்போ அவன் மைண்ட் செட்ல இது பெரிய விஷயம் அப்படின்னு போய் பதிவாயிருக்கும் அப்படின்றத நினைச்சாலே ஒரு மாதிரி பயமா இருக்கு. இதுக்குள்ள ஒரு சினிமாவும் ஒரு ரோல் பிளே பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. சினிமா வந்து இங்க மதுவுக்கும் மதுபானங்களுக்கும் ட்ரக்ஸுக்கும் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்பேஸாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சினிமா இண்டஸ்ட்ரி அந்த வேலையை தான் பார்க்குது. நான் வந்து ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு வீடியோ, இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி, ஒரு 2017 அந்த டைம்ல, மதுபானங்களால சொசைட்டி எப்படி கெட்டு போகுது அப்படின்றதான் கான்செப்ட். ஒரு டாஸ்மார்க் வந்து ஃபேமஸான டாஸ்மார்க், அது எல்லாருக்குமே தெரியும், மீடியாவில் எல்லாருக்கும் தெரியும். நீங்க கேட்டீங்கன்னா பெர்மிஷன் கொடுத்துருவாங்க. ஷார்ட் ஃபிலிம் ஷூட் பண்றதுக்கும் பெர்மிஷன் கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி ஸ்டோரிஸ் பண்றதுக்கும் பெர்மிஷன் கொடுத்துருவாங்க, கொஞ்சம் ஃப்ரீயா உங்களை அலோவ் பண்ணுவாங்க. நான் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி நாங்கள் ஷூட் பண்ணோம், இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு நியூஸ் ஸ்டோரி தான் பண்றோம், அதுக்கு ஒரு பண்ணோம். மதுபானங்களுக்கு எதுவும் எதிராக பண்றீங்களா, பாசிட்டிவா பண்றீங்களா? எதிராக தாங்க பண்றோம். மதுபானங்களால வரக்கூடிய பிரச்சனைகள் இல்லைங்க, நாங்க தொழில இருந்து நாங்க கொடுக்க முடியாது உங்களுக்கு, நாங்க இதை நம்பி இருக்கோம், இதுக்கு எதிராக நீங்க பேசுறது நாங்க அலோவ் பண்ண முடியாது. நான் சொன்னேன், சார் எப்படியுமே நீங்க கொடுத்தாலும் கொடுக்கலாம்னு இப்படி நெகட்டிவா தான் பேச போறாங்க ஒரு சைட்ல, அதுக்கு நீங்க பேசாம கொடுத்துட்டே போகலாம். அப்ப கொடுத்துட்டாரு அவர். அப்ப அதான் நான் பார்த்தேன், இப்ப என்னன்னா மீடியால நம்மளை பத்தி பாசிட்டிவான ஒரு இமேஜ் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதாவது அவங்க பார்வை எப்படி இருக்குன்னா, ஷார்ட் பிலிம்ஸ்ல குடிக்கிற மாதிரியான சீன்ஸ் வருது நமக்கு பாசிட்டிவ்னு நினைக்கிறாங்க அவங்க.
அந்த வேலையை தான் இப்போ சினிமாவும் பார்க்குறாங்க. மதுபானங்களை வச்சுட்டு அப்படி 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 குடிச்சிட்டு பந்தாவா இருக்கிறது, அப்படி கையில ஒரு ஊசி அப்படி ஏத்துறது, இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அப்ப இது அதை ப்ரொமோட் பண்றதுதானே யூஸ் ஆகுது. அது அவங்களுக்கே தெரியுது, இந்த டாஸ்மார்க்காரனுக்கே தெரியுது பாருங்க. ஸோ நான் அதுக்கு எதிராக பேசுவேன் அப்படின்னு சொன்ன உடனே நீ வராதன்றாங்க. ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்றதுனா நீங்க பண்ணிக்கோங்கன்றாங்க. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் வந்து அங்க இருக்கு. சினிமா இண்டஸ்ட்ரியை இதுக்கு எஃபெக்டிவா அவங்க யூஸ் பண்றாங்க. இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியால தமிழ் மக்களுக்கு நீ ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா இது நம்பிக்கை இருக்கு, பயங்கரமான பொட்டன்ஷியல் இருக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில. இது இப்படியே தான் இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். இதுக்கு முன்னாடி இப்படி இருக்கல. ஒரு காலத்துல நல்ல படங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இப்போ ஆஃப் லேட் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பார்த்தோம்னா ஒரு சிக்கல்லாம் மாட்டிட்டு இருக்கு. இதுக்குள்ளேயும் இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் நல்ல ஒர்க்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. பட் அந்த மெயின் ஸ்ட்ரீம் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பார்த்தோம்னா ஓரளவுக்கு இப்போ பொலிட்டிக்கல் கண்ட்ரோல்ல இருக்கு. நல்ல படங்களை ப்ரொடியூஸ் பண்ற கெப்பாசிட்டியை இழந்து போயிருக்கு. ஆனா இதுதான் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி யதார்த்தம் நான் பார்க்கல. அஃப்கோர்ஸ் கண்டிப்பா மீண்டு வரும். ஆனா இன்னைக்கு இந்த சிக்கல் இருக்கு. ஸோ பெரிய லெவல்ல பெரிய மாஸ் பட்ஜெட் மூவிஸ் எல்லாம் பார்த்தோம்னா ட்ரக்ஸை ப்ரொமோட் பண்றதை நம்ம பார்க்க முடியுது. அப்படியே வில்லனுங்கெல்லாம் அப்படியே ட்ரக் ஏற்றி அப்படியே பயங்கரமா ஸ்ட்ராங் ஆகுது. அதெல்லாம் ஃபீலிங் ஆஃப் பவர் தானங்க. அது பவரே இல்லாத ஒருத்தன் இருக்கான், ஒருத்தன் அவனுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஈஸியா ஒரு பவர்ஃபுல் ஃபீலிங் கிடைக்குது இல்ல. இப்போ நீங்க அந்த திருவள்ளூர் அந்த இன்சிடென்ட் சொன்னீங்க, அந்த பசங்களுக்கு எவ்வளவு வயசு? 20 வயசு இருக்கும் அவங்களுக்கு. 20 கூட இருக்காது. கையில கத்தியோட அவங்க சுத்துறானுங்க. எதுக்கு அவங்களுக்கு அது பிடிக்குது? ஏன் அது அவங்களுக்கு பிடிக்குது? அவங்கள பார்த்தா சாதாரண மக்கள் 2 ஸ்டெப் பின்னாடி போறாங்க. அதான் அவன் பவர் நினைக்கிறான்ல. அவனால இப்ப ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகி, நீ ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகி ரோட்ல நடந்து போனீங்கன்னா உங்களை வேற மாதிரி தான் பார்ப்பாங்க, ஒரு ரெஸ்பெக்டோட தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் உங்களுக்கு கெயின் பண்ண முடியல. ஆனா இது ஷார்ட்கட்ல ரெஸ்பெக்ட் வாங்க முடியுது. ஒரு பயத்தை கிரியேட் பண்ண முடியுது. அது உங்களுக்கு பிடிக்குது. அது உங்களுக்கு அந்த ஒரு நமக்கு ஒரு அடையாளம் கிடைக்குது. அங்க அடையாளம் இல்லாத ஒரு மனிதனுக்கு அந்த இடத்துல ஒரு அடையாளம் கிடைக்குது இல்ல, அது உங்களுக்கு ஒரு போதையை கொடுக்குது. 2வது, நீங்க யதார்த்தம் தப்பிச்சு போறீங்க. உங்களோட யதார்த்த வாழ்க்கை ரொம்ப வலி நிறைந்த வாழ்க்கையா இருக்கு. உங்க வீட்டுல போனீங்கன்னா அடி தடி சத்தம், உங்க அப்பாவும் அதே மாதிரி போதைக்கு அடிமையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நம்ம அரசு டாஸ்மார்க் விளையாடக்கூடிய ரெவன்யூ வச்சு பார்க்கும்போது அப்ப போதைக்கு அடிமையானவங்க நிறைய பேர் தமிழ்நாட்டுல இருப்பாங்கல்ல. கண்டிப்பா. அடிமை பிள்ளையும் அடிமை. வீட்டுக்கு போனீங்கனாலும் உங்களுக்கு நிம்மதி இருக்காது, ஃபியூச்சரும் உங்களுக்கு இல்லை. அப்ப ஃபியூச்சரும் இல்லை, வீட்லயும் நிம்மதி இல்லைன்னா இருந்து எப்படி தப்பிக்கிறது? இந்த இந்த நரகத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறது? அப்ப எதையாவது பிடிச்சி குத்துறது, எதையாவது உள்ள எடுக்கிறது, டெம்பரரியா அதுல இருந்து நான் தப்பிக்கிறது. உங்களை டிஸ்ட்ராய் பண்றீங்க. ஆனா நீங்க அப்ப நம்மளோட யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு அழிஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம இங்க ஒரு 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 குரூப் நல்லா சந்தோஷமா வாழ்றதுக்காக நம்ம யங்ஸ்டர்ஸோட ஃபியூச்சர் ஃபுல்லா டிஸ்ட்ராய் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் இலவசங்கள் அது தூக்கி அள்ளி வீசிட்டு இருக்கீங்க. ஃபியூச்சருக்கு இன்வெஸ்ட் பண்றது இல்லை. ஃபியூச்சருக்கு இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் இன்னைக்கு எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், எனக்கு ஃபியூச்சர்ல தமிழ்நாட்டை வளர்க்கறத பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. இன்னைக்கு நான் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்றீங்க? உங்க கையில இருக்கக்கூடிய மூலதனத்தை செலவழிக்கிறீங்க. இப்போ நான் ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். பிசினஸ்ல இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் எடுத்து சும்மா செலவழிச்சுட்டு வச்சுப்போம், என் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்கேன்னு வச்சுப்போம். அப்போ ஃபியூச்சர்ல என் பிசினஸ் கொலாப்ஸ் ஆயிடும். நான் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒவ்வொரு நாளும் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்பதான் என் ஃபியூச்சர்ல என் பிசினஸ் நிற்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த புரிதல் இல்லாமல் நம்ம சொசைட்டி இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இதோட பாதிப்புகளை இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபியூச்சர்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணாதனால கொத்தா நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தா லைஃபை வீணடிச்சிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.